Blessing on the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி kingdom come, they will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us for debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Acts chapter 21 verse 1 to 40. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 40 வசனம் வரை. வசனம் 1. நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்து பின்பு நேரடியே கொஸ்தீவையும் மறுநாளில் ரோது தீவிதியும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பாத்திரா பட்டணத்திற்கும் வந்து. And it's come to the pass that and after we had gotten from them and hadden launched, we come with a strength course unto Cosa, and the day following unto the Rebodias, and from thence unto Petia. வசனம் 2. அங்கே பெனிகோ தேசத்திற்கும் போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறி போனோம். And find a ship sailing over unto Penica. We went aboard and sent front. வசனம் 3. சிப்ரோ தீவையும் கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சீரியா நாட்டுவிற்கு ஓடி தீரு பட்டணத்து துறையிலே இறங்கினோம். அங்கேயே கப்பலின் சரக்குகளையும் இறக்க வேண்டியதாக இருந்தது. Now when we had discovered Cyprus, we left it and the left and sailed unto Syria and landed at there
for there the ship was to the unloaded here Botan Britain. வசனம் 4 அவ்விடத்தில் உள்ள சீஷரையும் கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலையும் நோக்கி, நீ எருசலேமுக்கு போக வேண்டும் என்று ஆவியின் ஏவுதலையும் சொன்னார்கள். And finding disciples we entered there 7 days, who said to the Paul and to God the Spirit that he should not go up to the Jerusalem. வசனம் 5 அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லோரும் மனைவிகளுடனும் பிள்ளைகளுடனும் கூட பட்டணத்திற்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணினோம். And who we had an accomplished those day we departed and went our way, and they all forgot you and your way with wives and children till we were out of the city. And he can lead down and the shore and prayed. வசனம் 6 ஒரு இடத்திலே எல்லோரும் உத்தரவு பெற்றுக்கொண்ட பின் நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். And when we had taken your leave, and of the another we took and ship, and they and returned home again. வசனம் 7 நாங்கள் கப்பல் யாத்திரையும் முடித்து தீர பட்டணத்தை விட்டு பின் பித்தோலேமேயாய் பட்டணத்திற்கும் வந்து சகோதரரை வினவி அவளிடத்திலே ஒரு நாள் தங்கினோம். And when we had finished the courses from the trade, we come to the Ptolemais and showed the brethren and abode with them and one day. வசனம் 8 மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு சீரியா பட்டணத்திற்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் பெண்ணும் சுவிசேஷக்காரனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்திலே தங்கினோம். And the next day we that were of the Paul's company departed and come unto the Caesars, and we entered into this house of the Philip the evangelist, which was one of the 7, and abandoned with him. வசனம் 9 தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னி ஸ்திரீகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். And the some men and had 4 daughters and virgin which did and prophecy. வசனம் 10 நாங்கள் அநேக நாள் அங்கேயே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். And as we entered there and many days there and come down from the Judea a Christian prophet named Agabus. வசனம் 11 அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு அந்த கச்சை அடையவனை எருசலேமில் உள்ள யூதர்கள் விதமாய் கட்டி புற ஜாதியர்கள் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர்கள் சொல்கிறார் என்றான். And when he was come to use, and he take Paul and greedily and burns his own hands and feet and the side and toes, said this Holy Ghost, so shall the Jews set in Jerusalem and bind the man that and one with his greedily and they shall and deliver him into the hands of the Gentiles. வசனம் 12 இவைகளை நாங்கள் கேட்ட பொழுதோ எருசலேமுக்கு போக வேண்டும் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். And when we had done those things, and both we and they at the place and be showed
him not and to go up and to Jerusalem. வசனம் 13. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமிலே நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். Then Paul answered, and what and man he chew the verb and chew the bread many are. For I am the ready not to be in bands only, but also to the day at the Jerusalem for the name of the Lord Jesus. வசனம் 14. அவன் சம்மதியாதபடினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுது என்றும் அமர்ந்திருந்தோம். And when ye were not be and persevered, we encouraged, saying, This will and of the Lord be undone. வசனம் 15. அந்த நாளுக்கு பின்பு நாங்கள் பிரயாணம் சமானங்களை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு எருசலேமுக்கும் போனோம். And after those days we took up the carriage and went up to the Jerusalem. வசனம் 16. சிரியா பட்டணத்தில் உள்ள சீசரில் சிலர்கள் எங்களுடனே கூட வந்ததுமின்றி சிப்ரோ தீவானாகிய மனமினோசேன் என்னும் ஒரு பேழையும் சீஷரிடத்திலேயே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களுடனே கூட்டிக் கொண்டு வந்தார்கள். There went with us also creation of the disciple of the Caesarea, and the prophet with them one and Manson of the Quirinius, and whole disciple with whom we showed and knowledge. வசனம் 17. நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோதோ சகோதரர்கள் எங்களையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். And when we were and come to the Jerusalem, the brethren received us and gladly. வசனம் 18. மறுநாளிலே பவுலும் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபினிடத்திற்கு போனான். முப்பர் எல்லோரும் அங்கேயே கூடி வந்தார்கள். And the day following Paul and went in with and used unto the James, and all the elders were and present. வசனம் 19. அவர்கள் அவன் வீணாவின் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்திலும் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்துச் சொன்னான். And when he had exalted them, and he and declared particularly when sick things God had worked and among these Gentiles be his ministry. வசனம் 20. அதை அவர்கள் கேட்டு கர்த்தரையே மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் அநேக ஆயிரம் பேர் விசுவாசிகளுக்கு இருக்கிறதை பார்க்கிறேன். அவர்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்துக்காகவே வைராகியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். And when they heard it, they glorified the Lord and said unto him, to God, seest brother, how many thousands of the Jews there hear and which and believe, and they are all the jealousies of the law. வசனம் 21. புறஜாதிகளிடத்தில் இருக்கிறது, யூதர்கள் எல்லோரும் தங்கள் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசேயையும் இவ்விட பிரிந்து போகும்படி போதிக்கிறார்கள் என்றும் இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். And they heard the information of thee, that and thou and teachest all the Jews and which are among the Gentiles to the forsake Moses, saying that and they hope not to the crucifixion their and children natter to the walk after the customs. வசனம் 22. அப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்து இருக்கிறது என்று அவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாகவே கூட்டம் கூடுவார்கள். What is and
therefore the multitude most and need come to God, for they will and hear that thou art come. வசனம் 23. ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்கிறபடியே நீர் செய்ய வேண்டும். அது என்னவென்றால், பிரார்த்தனையும் பண்ணிக்கொண்டவர்களாகிய 4 பேர்கள் எங்களிடத்திலே இருக்கிறார்கள். Do therefore this that, and we say to thee, we have the 4 men which and have we hand them. வசனம் 24. அவர்களை நீங்கள் சேர்த்துக்கொண்டு அவர்களுடன் கூடி சுதந்திரிப்பு செய்து கொண்டு அவர்களை தலை சவரம் பண்ணி கொள்வதற்கு சொல்லுமானதை செலவு செய்யும். அப்படியே செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தமென்று நீ நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு நடக்கிறவர்கள் என்றும் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். Them take and proceed the self and with them, and be at the charges with them that and they many share their and heads, and all many can know that and those things whereof they were an infirmate and conquering in thee have nothing but and that and thou and thyself also walkest orderly and keepest the law. வசனம் 25. விசுவாசிகளான புறஜாதியர்கள் அப்படிப்பட்டவைகளையும் கைக்கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கு இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டுமென்றும் நாங்கள் பண்ணி அவர்களுக்கு எழுத அனுப்பினோமே என்றார்கள். And preaching the Gentiles each and believe we have the written and conclude that they and obey and such and thing and say only that and they and keep and themselves strong thing and offered unto the idols, and from the blood and from the strangled and from the fornications. வசனம் 26. அப்பொழுது பவுல் அந்த மனுஷரையும் சேர்த்துக்கொண்டு மறுநாளிலேயே அவர்களுடன் கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்திலே பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிகள் செய்து தீருமளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றும் என்று அறிவித்தான். Then Paul and took the man and the next day purifying themselves with them and entered into the temple to the signify the accomplishment of the day of the purification, until that and the offering shouldn't be offered for the every one of them. வசனம் 27. அந்த 7 நாட்களும் வருகையில் ஆசாரிய நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு ஜனங்களை எல்லோரையும் எடுத்துவிட்டு அவன் மேலே கை போட்டு, and when the 7 days were and almost ended, the Jews which were of the Asia, when they saw him in the temple strayed upon all the people and laid hands on him. வசனம் 28. இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் அந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லோருக்கும் போதித்தவர் இவன்தான். இந்த தேவாலயத்திற்குள்ளேயே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் தீட்டுப்படுத்தினான் என்றும் சத்தமிட்டார்கள். Crying out, man of Israel, help! This is the man that and treacher all men everywhere against the people and the law, and is in place and further Greek and also into the temple and hit and polluted
this unholy place. வசனம் 29. எபேசியனாகிய துரோபி என்பவன் முன்னே நகரத்திலே பவுலுடன் கூட இருக்கிறதையும் கூட்டி இருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்திலே கூட்டிக் கொண்டு வந்து இருப்பான் என்றும் நினைத்தார்கள். For they hadn't seen before with him in the city and Terebius the Ephesian, whom they supported that and Paul hadn't forget into the temple. வசனம் 30. அப்பொழுது நகரம் முழுவதும் கலகமுற்றது. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. And all the city was unmoved, and the people together, and they took and Paul and draw him out of the temple, and forthwith the doors were shut. அதன் 31. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேமும் முழுவதும் கலகமாகியிருக்கிறதென்றும் பேர் சேவகர்கள் சேனாதிபதிக்கு செய்தி வந்தது. And as they went and about to the kill him, and tidings come unto the chief and captains of the band, that all the Jerusalem was in the uproar. வசனம் 32. உடனே அவன் போர் சேவகர்களையும் அவர்களுடனே அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவரிடத்திற்கு ஓடினான். சேனாதிபதியும் போர் சேவகர்களையும் அவர்கள் கண்டபோது பவுலையும் அடிக்கிறதையும் விட்டு நிறுத்தினார்கள். Who and immediately took and shoulders and the continuous and ran down unto him. And when they saw the chief and captain and the soldiers, they left and beheading of the Paul. வசனம் 33. அப்பொழுது சேனாதிபதி கிட்டே வந்து அவனை பிடித்து 2 சங்கிலியினாலே கட்டிபடி சொல்லி, இவன் யார் என்று என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். Then and chief and captain come near, and they took him and commanded him to the be and burn with 2 chains, and demanded who he was and what he had done. வசனம் 34. அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள். சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறிக்கையிடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். And some man carried one thing, and some man another, and among this multitude, and when he cloud not and can out the great need for the tumult, he commandments him to be carried into the castle. வசனம் 35. அவன் படிகளில் மேலே ஏறின போதோ ஜனக்கூட்டம் திரண்டு சென்று. And when he come up and the stairs, so it wasn't that he wasn't born of the soldiers for the wilderness of the people. வசனம் 36. இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினாலே போர் சேவகர்கள் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதாயிருந்தது. For the multitude of the people followed after carrying away with him. வசனம் 37. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதிகளை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தையை சொல்லலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்கிய பாஷை தெரியுமா? And as the Paul was unto be into these castles, he said unto the chief captain, may I speak unto thee? Who said, canst thou speak and Greek? வசனம் 38. நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாகி 4000 கொலை
பாதகரை வனாந்தரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். Those and not and though that an Egyptian, which and before those and they madest, and the upper and the latest, out into this wilderness, for the 1,000 men and that and were and murderers. அதன் 39 அதற்கு பவுல், நான் சீலாவை சிலிசியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தசு பட்டணத்திற்கு யூதன் ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவு வேண்டுமென்றும் உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். But Paul said, I am man and which a Jew of the Tyre, a city in the Cilicia, a cities of and the many city and I preach thee suffer me to speak into the people. அசல் 40 உத்தரவு ஆனபோது பவுல் படிகளின் மேலே நின்று ஜனங்களை பார்த்து, கை மரத்தின் மிகுந்த அமைதலுண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையிலே பேசத் தொடங்கினான். And when he had given him an Lycaonia, Paul stood and the stairs and the balcony with the hands unto the people, and when there was and made a great silence, he spake unto them into the Hebrew tongue, saying. ஓகே, அடுத்த வாரத்துக்கு உரிய கம்ஃபோலோமிஸ், த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கம்ஃபோலோமிஸ் புக்ஸ் ரீட் பண்ணோம். ப்ரிப்பேர்ட் யுவர்செல்ஃப். முன்கூட்டியுமே நம்ம அதை படித்து வச்சுக்கணும். அப்போ தான் அங்கே கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியும். இந்த வாரம் இந்த பூலோகத்தையும் மண்குளத்தையும் மீட்க தேவன் பண்படுத்த கொடுத்த வெற்றிகளெல்லாம் கற்றுக்கொண்டோம். நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்றதையும் நிறைய கேள்விகள் வைத்திருந்தாங்க. இருக்க முடியும் நான் சொன்னேன். அதை நான் இப்போ ஜனவரி 19 முதல் 25 வரை ஆதாம் மற்றும் ஈவாளின் வீழ்ச்சி, ஆதியாகமம் 3 முதல் 4 வரை, மோசி 4 முதல் 5 வரை. ஆரம்பத்தில் ஆதாம் மற்றும் ஈவாளின் வீழ்ச்சியின் கதை ஒரு துயரச் சம்பவமாக தோன்றலாம். ஆதாமும் ஈவாளும் அழகான ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் வலி, துக்கம் மற்றும் மரணம் நிறைந்த ஒரு உலகத்திற்கு அனுப்பப்பட்டனர். ஆதியாகமம் அதிகாலை 3:16 பார்க்கவும். மேலும் அவர்கள் தங்கள் பரலோக தந்தையிடமிருந்து பிரிக்கப்பட்டனர். ஆனால் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலம் மோசி புத்தகத்தில் மீட்டெடுக்கப்பட்ட சத்தியங்கள் வீழ்ச்சி குறித்து நமக்கு ஒரு தனித்துவமான கண்ணோட்டத்தை அளிக்கின்றன. ஆம், ஏதேன் தோட்டம் அழகானதுதான். ஆனால் ஆதாம் மற்றும் ஈவாளுக்கு அழகான சூழலை விட மேலான ஒன்று தேவைப்பட்டது. அவர்களுக்கு, மேலும் நம் அனைவருக்கும், வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு தேவைப்பட்டது. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறியது தேவனிடம் திரும்புவதற்கும் இறுதியில் அவரைப் போல ஆவதற்கும் தேவையான முதல் படியாகும். அதன் அர்த்தம் எதிர்ப்பை எதிர்கொள்வது, தெரிவுகளைச் செய்வது, தவறுகள் செய்வது, மனந்திரும்ப கற்றுக்கொள்வது மற்றும் இரட்சகரை நம்புவது என்பதாகும். அவருடைய பாவநிவர்த்தி முன்னேற்றத்தையும் நம்முடைய மீட்பின் சந்தோஷத்தையும் மோசி காலை 5:11 சாத்தியமாக்குகிறது. எனவே ஆதாம் மற்றும் ஈவாளின் வீழ்ச்சியைப் பற்றி நீங்கள் வாசிக்கும்போது, வெளித்தோற்றத்திற்கு தெரியும் துயரத்தின் மீது அல்ல, மாறாக சாத்தியக்கூறுகளின் மீது கவனம் செலுத்துங்கள். ஆதாம் மற்றும் ஈவாள் இழந்த சொர்க்கத்தின் மீது அல்ல, மாறாக அவர்களின் தெரிவு நாம் பெற்றுக்கொள்ள அனுமதிக்கும் மகிமையின் மீது கவனம் செலுத்துங்கள்.
வீட்டிலும் சபையிலும் கற்றுக்கொள்வதற்கான யோசனைகள். ஆதியாகமம் 3. மோசே 4 வீழ்ச்சி என்பது தேவனுடைய திட்டத்தின் ஒரு அவசியமான பகுதியாகும். ஆதாம் மற்றும் ஈவாளின் தெரிவு இந்த மரண உலகில் நாம் அனுபவிக்கும் பல கஷ்டங்களுக்கு வழிவகுத்தது என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக அவர்களின் தெரிவை நாம் வருத்தப்பட வேண்டும் என்று அர்த்தமல்ல. நீங்கள் ஆதியாகமம் 3 மற்றும் மோசே 4 வாசிக்கும்போது தேவனுடைய திட்டத்திற்கு வீழ்ச்சி ஏன் முக்கியமாக இருந்தது என்று உங்களையே கேட்டுக்கொள்ளலாம். மோசே 5-9-12 இன் படி ஆதாம் மற்றும் ஈவாள் வீழ்ச்சியை பற்றி எப்படி உணர்ந்தார்கள்? இந்த வீழ்ச்சியடைந்த உலகில் உங்கள் அனுபவங்களுக்கு அவர்களின் வார்த்தைகளை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம்? 2 நேபி நள்ளிரவு 2:19 லிருந்து வேறு என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? மேலும் மோசியா அதிகாலை 3:19, அல்மா நண்பகல் 12:21 மற்றும் கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 29-39-43 ஆகியவற்றையும் பார்க்கவும். ஏதேனை விட்டு வெளியேறுதல். ஆனி ஹென்றி நாடர் ஆதியாகமம் 3-1-7, மோசே அதிகாலை 4:22 5-4-15 இயேசு கிறிஸ்து நம்பிக்கையையும் மீட்பையும் வழங்குகிறார். ஆதாம் மற்றும் ஈவாளின் கதை இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைக்கும் நம்பிக்கை மற்றும் மீட்பின் கதையாகும். ஏன் என்பதை பார்க்க ஆதியாகமம் 3-1-7, மோசே அதிகாலை 4:22-31 ஆகிய வசனங்களில் வரும் வீழ்ச்சியின் விளைவுகளை தேடுவதன் மூலம் நீங்கள் தொடங்கலாம். மேலும் நீங்கள் கண்டுபிடிப்பவற்றை குறித்துக் கொள்ளலாம் அல்லது பட்டியலிடலாம். இந்த விளைவுகள் உங்களை எவ்வாறு பாதிக்கின்றன? பின்னர் இந்த விளைவுகளிலிருந்து நம்மை மீட்கும் தேவனுடைய திட்டத்தை தேடி மோசே 5-4-15 வசனங்களை தேடலாம். தேவதூதர் அவர்களைச் சந்தித்த பிறகு ஆதாமும் ஈவாளும் ஏன் மகிழ்ச்சியடைந்தார்கள்? பரலோக தகப்பனின் திட்டத்தை பற்றி அவர்களிடமிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? மேலும் காண்க, அவரால் காணொளி. நற்செய்தி நூலகம். அவரால் ஆதியாகமம் அதிகாலை 3:16, மோசே அதிகாலை 4:22 ஆதாம் ஏவாளை ஆள வேண்டும் என்பதன் அர்த்தம் என்ன? இந்த வேத பகுதி சில சமயங்களில் ஒரு கணவன் தன் மனைவியை அன்பற்ற முறையில் நடத்துவதை நியாயப்படுத்துகிறது என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. நம்முடைய காலத்தில் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் ஒரு கணவனும் மனைவியும் குடும்பத்தில் தங்கள் தெய்வீக பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் ஒருவரையொருவர் சமமான பங்காளிகளாக கருத வேண்டும் என்று போதித்துள்ளனர். காண்க குடும்பம். உலகிற்கு ஒரு பிரகடனம். நற்செய்தி நூலகம். மூப்பர் டேல் ஜி. ரென்லண்ட் மற்றும் சகோதரி ரூத் லிபர்ட் ரென்லண்ட் ஆகியோர் ஒரு நீதிமானான கணவன் ஊழியம் செய்ய முயலுவான். அவன் தவறுகளை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு தேடுவான். அவன் புகழ்வதில் விரைவாக இருப்பான். அவன் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை கருத்தில் கொள்வான். தன் குடும்பத்திற்கு வாழ்க்கைக்கு தேவையானவற்றையும் பாதுகாப்பையும் வழங்குவதற்கான பெரும் பொறுப்பின் பாரத்தை உணருவான். அவன் தன் மனைவியை மிகுந்த மரியாதையுடனும் பணிவுடனும் நடத்துவான். அவன் தன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பான் என்று விளக்கினார்கள். மெல்கிசேதேக்கு ஆசாரியத்துவம். கோட்பாட்டை புரிந்துகொள்வது, கொள்கைகளின்படி வாழ்வது. 2018-23. கணவன்மார்களுக்கும் மனைவிகளுக்கும் இடையிலான உறவை கர்த்தர் எவ்வாறு பார்க்கிறார் என்பதை பற்றி மேலும் அறிய பின்வரும் காணொளியில் மூப்பர் உலிசஸ் சோரஸின் ஆலோசனையை சிந்தித்து பாருங்கள்.
கணவன் மனைவி சமமான பங்காளிகளாக இருப்பதன் அர்த்தத்தை உங்கள் சொந்த வார்த்தைகளில் எவ்வாறு விளக்குவீர்கள்? திருமணத்தில் சமமான பங்களிப்பு. மோசே 4:1-4 நான் வளர எனக்கு சுயாதீனமும் எதிர்ப்பும் தேவை. மூத்த சகோதரர் டேல் ஜி. ரென்லண்ட் கற்பித்ததாவது, நம் பரலோக தந்தையின் பெற்றோர் பொறுப்பின் நோக்கம் அவருடைய பிள்ளைகள் சரியானதைச் செய்வது அல்ல, மாறாக அவருடைய பிள்ளைகள் சரியானதைச் செய்ய தேர்ந்தெடுத்து இறுதியில் அவரைப் போலவே ஆவதுதான். இந்த நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், என்சைன் அல்லது லியஹோனா நவ 2018 104. பரலோக தந்தையின் திட்டத்தில் நாம் சரியானதைச் செய்ய தேர்ந்தெடுப்பது ஏன் மிகவும் முக்கியமானது? மோசே 4:1-4 ஐ நீங்கள் வாசிக்கும்போது, தேர்ந்தெடுக்கும் உங்கள் உரிமையை பாதுகாக்க, உங்கள் சுயாதீனத்தை பாதுகாக்க பரலோக தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்தார்கள் என்பதை கவனியுங்கள். அவர்களுடைய பாதுகாக்கும் வல்லமையை நீங்கள் எவ்வாறு பெறலாம்? யோசனைகளுக்கு, வாலிபரின் பலத்திற்காக, தெரிவுகளைச் செய்வதற்கான ஒரு வழிகாட்டி 4-5 வரை என்ற நூலில் உள்ள ஏவப்பட்ட தெரிவுகளைச் செய்யுங்கள் என்ற பகுதியை படிக்கவும். 2 நேபி நள்ளிரவு 2:11 -20 25-30 வரை இல் லேகி சுயாதீனத்தை பற்றி கற்பித்ததையும் வாசிப்பதை கருத்தில் கொள்ளுங்கள். சுயாதீனத்திற்கு எதிர்ப்பு ஏன் அவசியம்? உங்களை தேர்ந்தெடுக்கச் சுதந்திரமானவர்களாக ஆக்கியதற்காக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் நன்றியை நீங்கள் எவ்வாறு காட்டலாம்? 2 நேபி நள்ளிரவு 2:27. மேலும் பார்க்க, டாலின் எச். ஓக்ஸ். எல்லாவற்றிலும் எதிர்ப்பு, என்சைன் அல்லது லியஹோனா, மே 2016 114-17 வரை. தலைப்புகள் மற்றும் கேள்விகள். சுயாதீனம், நற்செய்தி நூலகம், சரியானதை தேர்ந்தெடுங்கள், கீதங்கள் எண் 239. பங்கேற்பை அதிகரிக்கவும். பல கற்றல் செயல்பாடுகளை ஒரு தனிநபராக, குடும்பமாக அல்லது வகுப்பாக, சிறிய குழுக்களாக அல்லது ஜோடிகளாகச் செய்யலாம். வேறுவிதமாக வாய்ப்பு கிடைக்காதவர்கள் பங்கேற்க அனுமதிக்கும் வகையில் பல்வேறு முறைகளை பயன்படுத்தவும். இந்தச் செயல்பாட்டிற்கு நீங்கள் ஒரு நபரையோ அல்லது குழுவையோ அழைக்கலாம். நீங்கள் ஒரு நபரையோ அல்லது குழுவையோ மோசே 4 மற்றும் இளைஞர்களின் பலத்திற்காக வழிகாட்டியை படிக்க அழைக்கலாம். அதே நேரத்தில் மற்றொரு குழு 2 நேபி 2 இல் உள்ள வசனங்களை படிக்கலாம். பின்னர் அவர்கள் தத்தம் பிரிவுகளில் கற்றுக்கொண்டவற்றை ஒருவருக்கொருவர் கற்பிக்கலாம். மோசே 4-4-12 காலை 5:13 சாத்தான் என்னை வஞ்சிக்கவும் குருடாக்கவும் நாடுகிறான். நீங்கள் மோசே 4-4-12 காலை 5:13 ஐ படிக்கும்போது, சாத்தான் ஆதாம், ஏவாள் மற்றும் அவர்களின் பிள்ளைகளை சோதிக்க முயன்ற வழிகளை பட்டியலிடுவதை கருத்தில் கொள்ளுங்கள். இன்று அவன் இதே காரியங்களை எப்படிச் செய்ய முயற்சிக்கிறான்? சாத்தானின் வஞ்சகங்களை எதிர்க்க பரலோக தந்தை உங்களுக்கு எப்படி உதவுகிறார்? மோசே அதிகாலை 4:13 -27 கர்த்தராகிய தேவனாகிய நான் அவர்களுக்கு ஆடை அணிவித்தேன். விலக்கப்பட்ட கனியை புசித்த பிறகு ஆதாம் மற்றும் ஏவாள் தங்கள் நிர்வாணத்தை மறைக்க முயன்றனர். பின்னர் கர்த்தர் அவர்களுக்கு ஆடை அணிவிக்க முன்வந்தார். நீங்கள் மோசே அதிகாலை 4:13 -27 ஐ படிக்கும்போது பின்வருவனவற்றை கருத்தில் கொள்ளுங்கள்.
வேதவசனங்களில் நிர்வாணமும் ஆடையும் எதை குறிக்கக்கூடும் என்பதை பற்றி சிந்தியுங்கள். உதாரணமாக, வெளிப்படுத்துதல் 7 முதல் 9, 13 முதல் 15 வரை. 2 நேபி காலை 9 மணி 14 நிமிடங்கள். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 109 முதல் 22-26, 76 ஆகியவற்றை பார்க்கவும். நிர்வாணம் மற்றும் ஆடை குறித்த ஆதாம் மற்றும் ஈவாளின் அனுபவத்திலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? நீங்கள் ஆலயத்தில் வரதட்சணை பெற்றிருந்தால், உங்கள் ஆலய ஆடையின் முக்கியத்துவம் மற்றும் அது எதை குறிக்கிறது என்பது பற்றி ஆதாம் மற்றும் ஈவாள் உங்களிடம் என்ன சொல்லக்கூடும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். மேலும், புனித ஆலய ஆடை, காணொளி, நற்செய்தி நூலகம் ஆகியவற்றை பார்க்கவும். புனித ஆலய ஆடை மோசே 5 முதல் 4-9, 16 முதல் 26 வரை. நான் மனப்பூர்வமான மற்றும் கீழ்ப்படிதலுள்ள இருதயத்துடன் என் பலிகளைச் செலுத்தினால் தேவன் அவற்றை ஏற்றுக்கொள்வார். நீங்கள் மோசே 5 முதல் 4-9, 16 முதல் 26 வரை படிக்கும்போது, ஆதாம், ஏவாள் மற்றும் அவர்களின் மகன்களான காயின் மற்றும் ஆபேலின் பலி செலுத்தும் மனப்பான்மைகளை கருத்தில் கொள்ளுங்கள். கர்த்தர் ஏன் ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்டார், ஆனால் காயினுடையதை ஏற்றுக்கொள்ளவில்லை? கர்த்தர் உங்களை என்ன தியாகம் செய்யும்படி கேட்கிறார்? இந்த வசனங்களில் உள்ள ஏதேனும் ஒன்று அந்த தியாகங்களை பற்றி நீங்கள் சிந்திக்கும் விதத்தை வடிவமைக்கிறதா? மேலும் தகவல்களுக்கு இந்த மாத லியஹோனா மற்றும் இளைஞர்களின் பலத்திற்காக பத்திரிகைகளை பார்க்கவும். வேதாகம உதவிகள். ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாம் மற்றும் ஈவாளுக்கு முரண்பட்ட கட்டளைகளை கொடுத்தாரா? ஆதாம் மற்றும் ஈவாள் தடை செய்யப்பட்ட கனியை புசித்தது ஒரு பாவமா? காயினின் மீது வைக்கப்பட்ட சாபம் மற்றும் அடையாளத்தை பற்றி நமக்கு என்ன தெரியும்? மேலும் பார்க்க சொடுக்கவும். பிள்ளைகளுக்கு கற்பிப்பதற்கான யோசனைகள். ஆதியாகமம் 3, மோசே 4, 5 முதல் 8-15. இயேசு கிறிஸ்து வீழ்ச்சியிலிருந்து நம்மை இரட்சிக்கிறார். ஆதாம் மற்றும் ஈவாளின் வீழ்ச்சியை உங்கள் பிள்ளைகள் நன்கு புரிந்து கொள்ள உதவ. ஆதாம் மற்றும் ஏவாள், பழைய ஏற்பாட்டு கதைகள் 13 முதல் 16 வரை என்ற பகுதியிலிருந்து படங்களை நகலெடுத்து அவற்றை வெட்டி எடுக்கலாம். பின்னர் ஆதாம் மற்றும் ஈவாளின் அனுபவங்களை பற்றி விவாதிக்கும்போது, படங்களை வரிசைப்படுத்த நீங்கள் ஒன்றாகச் சேர்ந்து பணியாற்றலாம். அவ்வாறு செய்யும்போது, பரலோக தந்தையின் திட்டத்தில் ஆதாம் மற்றும் ஈவாள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறுவது ஏன் முக்கியம் என்பதை பற்றி பேசுங்கள். ஆதாம் மற்றும் ஏவாள் இயேசு கிறிஸ்து வீழ்ச்சியின் விளைவுகளை எவ்வாறு மேற்கொள்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்போது, உங்கள் பிள்ளைகள் அவருடைய பாவ நிவாரணத்திற்காக நன்றியுணர்வுடன் இருக்கலாம். நீங்கள் ஒன்றாக மோசே அதிகாலை 4:25, காலை 6:48, ரோமர் காலை 5:12, 2 நேபி நள்ளிரவு 2:22 -23 ஆகிய வசனங்களை படிக்கும்போது, இந்த வாக்கியத்தை நிறைவு செய்வதற்கான வழிகளை உங்கள் பிள்ளைகள் கண்டுபிடிக்க உதவுங்கள். வீழ்ச்சியின் காரணமாக பின்னர் நீங்கள் ஒன்றாக மோசே 5 முதல் 8-11, 14 முதல் 15 வரை, காலை 6:59, ஆல்மா காலை 11:42 ஆகிய வசனங்களை படிக்கும்போது, அவர்கள் இந்த வாக்கியத்தை நிறைவு செய்யலாம். இயேசு கிறிஸ்துவின் காரணமாக. இயேசு கிறிஸ்துவுக்கான உங்கள் நன்றியுணர்வை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். மோசே 4:1-4 நான் சரியானதை தேர்ந்தெடுக்க முடியும். சுயாதீன கொள்கையை அறிமுகப்படுத்த ஒரு எளிய செயல்முறை பாடத்தை கவனியுங்கள். இந்த வார செயல்பாட்டு பக்கத்திற்கு வண்ணம் தீட்ட உங்கள் பிள்ளைகளை அழைக்கவும்.
ஆனால் அவர்களுக்கு பயன்படுத்த ஒரே ஒரு வண்ணத்தை மட்டும் கொடுங்கள். பல தேர்வுகள் இருப்பது ஏன் சிறப்பாக இருக்கும்? பின்னர் நீங்கள் ஒன்றாக மோசே 4-1-4 வசனங்களை படித்து, நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் தேர்வு செய்ய தேவன் ஏன் நம்மை விரும்புகிறார் என்பதை பற்றி பேசலாம். பரலோக தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் நல்ல தேர்வுகளைச் செய்ய நமக்கு எப்படி உதவுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற அவர்கள் செய்யக்கூடிய நல்ல தேர்வுகளை பற்றி சிந்திக்கவும் படங்களை வரையவும் உங்கள் பிள்ளைகளுக்கு உதவுங்கள். அல்லது சரியான வழியை தேர்ந்தெடுங்கள். பிள்ளைகள் பாடல் புத்தகம் 160-61 வரை போன்ற நல்ல தேர்வுகளை பற்றிய ஒரு பாடலை நீங்கள் ஒன்றாக பாடலாம். நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்த ஒரு நேரத்தை பற்றி ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளலாம். மேலும் அதன் பிறகு நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் என்பதை பற்றியும் பேசலாம். வீழ்ச்சி. ராபர்ட் டி. பாரெட். மோசே 5-4. நான் பரலோக தந்தையிடம் ஜெபிக்க முடியும். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்தபோது அவர்களால் இனி பரலோக தந்தையுடன் இருக்க முடியவில்லை. உங்கள் பிள்ளைகளுடன் மோசே 5-4. ஐ படித்து அவரிடம் நெருக்கமாக உணரவும் அவருடைய சத்தத்தை கேட்கவும் ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள் என்பதை கண்டறிய அவர்களுக்கு உதவுங்கள். நம்முடைய ஜெபங்களில் பரலோக தந்தையிடம் நாம் சொல்லக்கூடிய சில காரியங்கள் யாவை? மேலும் தகவல்களுக்கு இந்த மாத ஃபிரண்ட் பத்திரிகையை பார்க்கவும். பிதாவின் ஒரே பேரானவரின் பலிக்கு ஒப்பாக. மைக் மால்ம். மோசே 5-5-9 ஐ பார்க்கவும். January 19-25. The fall of Adam and Eve. Genesis chapters 3-4. Moses 4-5. At first, the story of the fall of Adam and Eve might seem like a tragedy. Adam and Eve were cast out of the beautiful Garden of Eden. They were sent into a world of pain, sorrow, and death. See Genesis chapter 3 verses 16-19. And they were separated from their heavenly Father. But the truths restored through the prophet Joseph Smith in the book of Moses give us a unique perspective on the fall. Yes, the Garden of Eden was beautiful. But Adam and Eve needed more than beautiful surroundings. They needed, and we all need, an opportunity to grow. Leaving the Garden of Eden was the necessary first step toward returning to God and eventually becoming like Him. That meant facing opposition, making choices, making mistakes, learning to repent, and trusting the Savior, whose atonement makes possible progression and the joy of our redemption. Moses 5:11. So when you read about the fall of Adam and Eve, focus not on the seeming tragedy but on the possibilities, not on the paradise Adam and Eve lost but on the glory their choice allows us to receive. Ideas for learning at home and at church. Genesis chapter 3. Moses 4. The fall was a necessary part of God's plan. It's true that Adam and Eve's choice led to many of the difficulties we experience in mortality. But that doesn't mean we regret their choice. As you read Genesis chapter 3 and Moses 4, you might ask yourself, why was the fall important to God's plan? According to Moses 5:9-12, how did Adam and Eve feel about the fall? How can you apply their words to your experiences in this fallen world? What else do you learn from 2 Nephi 2:19-25? See also Mosiah 3:19, Alma 12:21-37, and Doctrine and Covenants 29:39-43. Leaving Eden,
By Annie Henry Nader. Genesis chapter 3 verses 1 to 7, Moses 4:22-31, 5, 4 to 15. Jesus Christ offers hope and redemption. Adam and Eve's story is one of hope and redemption through Jesus Christ. To see why, you might start by searching for the results of the fall in Genesis chapter 3 verses 1 to 7, Moses 4:22-31, and marking or listing what you find. How do these results affect you? Then you could search Moses 5:4 to 15. Looking for God's plan to redeem us from these effects. Why were Adam and Eve glad after the angel visited them? What do you learn from them about Heavenly Father's plan? See also, Because of Him video, Gospel Library. Because of Him, Genesis chapter 3 verse 16, Moses 4:22. What does it mean that Adam was to rule over Eve? This passage of scripture has sometimes been misunderstood to mean that a husband is justified in treating his wife unkindly. In our day, the Lord's prophets have taught that a husband and wife should see each other as equal partners in fulfilling their divine responsibilities in the family. See, the family. A Proclamation to the World, Gospel Library. Elder Dale G. Renlund and Sister Ruth Leibert Renlund explained that a righteous husband will seek to minister. He will acknowledge error and seek forgiveness. He will be quick to offer praise. He will be considerate of family members' preferences. He will feel the great weight of responsibility to provide the necessities of life and protection for his family. He will treat his wife with the utmost respect and deference. He will bless his family, the Melchizedek priesthood, understanding the doctrine, living the principles, 2018-23. To learn more about how the Lord views the relationship between husbands and wives, ponder the counsel of Elder Ulysses Soss in the following video. How would you explain, in your own words, what it means for husband-wife to be equal partners? Equal partnership in marriage. Moses 4:1-4. I need agency and opposition to grow. Elder Dale G. Renlund taught, our Heavenly Father's goal in parenting is not to have His children do what is right. It is to have His children choose to do what is right and ultimately become like Him. Choose you this day, Ensign or Leah Home, November 2018, 104. Why is it so important in Heavenly Father's plan that we choose to do what is right? As you read Moses 4:1-4, look for what Heavenly Father and Jesus Christ did to protect your right to choose, your agency. How can you access their protecting power? For ideas, consider studying the section, Make Inspired Choices, in For the Strength of Youth, a guide for making choices, 4-5. Consider also reading what Lehi taught about agency in 2 Nephi 2:11-20, 25-30. Why is opposition necessary for agency? How can you show your appreciation to Jesus Christ for making you free to choose? 2 Nephi 2:27. See also Dallin H. Oaks. Opposition in All Things, Ensign or Leah Home, May 2016, 114-17. Topics and questions, Agency, Gospel Library. Choose the Right, Hymns, number 239. Increase participation. Many learning activities can be done as an individual, family, or class, in small groups, or in pairs. Use a variety of methods to allow people to participate who might not otherwise have a chance. For this activity, you could invite one person or group to read Moses 4 in the For the Strength of Youth guide while another group studies the verses in 2 Nephi 2.
They could then teach each other what they learned in their respective section. Moses 4:4-12, 5:13-33. Satan seeks to deceive and to blind me. As you read Moses 4:4-12, 5:13-33. Consider listing ways that Satan tried to tempt Adam and Eve and their children. How does he attempt these same things today? How does Heavenly Father help you resist Satan's deceptions? Moses 4:13-16, 27 inches high, the Lord God clothed them. After partaking of the forbidden fruit, Adam and Eve tried to cover their own nakedness. Later, the Lord offered to clothe them. As you read Moses 4:13-16, 27, consider the following. Ponder what nakedness and clothing can represent in the scriptures. See, for example, Revelation chapter 7 verses 9:13-15, 2 Nephi 9:14. Doctrine and Covenants 109:22-26, 76. What do you learn from Adam and Eve's experience with nakedness and clothing? If you have been endowed in the temple, consider what Adam and Eve might say to you about the significance of your temple garment and what it represents. See also, Sacred Temple Clothing, video, Gospel Library. Sacred Temple Clothing Moses 5:4-9, 16-26. God will accept my sacrifices if I offer them with a willing and obedient heart. As you study Moses 5:4-9, 16-26. Consider the attitudes of Adam and Eve and their sons Cain and Abel toward sacrifice. Why did the Lord accept Abel's sacrifice but not Cain's? What does the Lord ask you to sacrifice? Is there anything in these verses that shapes the way you think about those sacrifices? For more, see this month's issues of the Leah Home and For the Strength of Youth magazines. Scripture helps. Did God give Adam and Eve conflicting commandments in the Garden of Eden? Was it a sin for Adam and Eve to partake of the forbidden fruit? What do we know about the curse and mark placed upon Cain? Click to see more. Ideas for teaching children. Genesis chapter 3, Moses 4:5-8-15. Jesus Christ saves us from the fall. To help your children better understand the fall of Adam and Eve, you could copy the pictures from Adam and Eve in Old Testament stories 13-16 and cut them out. Then you could work together to put the pictures in order as you discuss the experiences of Adam and Eve. As you do, talk about why it was important in Heavenly Father's plan for Adam and Eve to leave the Garden of Eden. Adam and Eve, your children, can feel gratitude for the atonement of Jesus Christ as they understand how he overcomes the effects of the fall. As you read together Moses 4:25, 6:48, Romans chapter 5 verse 12, 2 Nephi 2:22-23, help your children find ways to complete this sentence, because of the fall, I. Then, as you read together Moses 5:8-11, 14-15. 6:59, Alma 11:42, they could complete this sentence, because of Jesus Christ, I. Share with each other your gratitude for Jesus Christ. Moses 4:1-4, I can choose the right. Consider a simple object lesson to introduce the principle of agency. Invite your children to color this week's activity page, but give them only one color to use. Why would it be better to have choices? You could then read together Moses 4:1-4 and talk about why God wants us to be able to choose between right and wrong. How do Heavenly Father and Jesus Christ help us make good choices? Help your children think of and draw pictures of good choices they can make to follow Jesus Christ. Or you could sing together a song about making good choices, such as Choose the Right Way, Children's Songbook, 160-61.
You might tell each other about a time when you made a good choice and talk about how you felt afterward. The Fall, by Robert T. Barrett. Moses 5:4, 8. I can pray to Heavenly Father. When Adam and Eve had to leave the Garden of Eden, they couldn't be with Heavenly Father anymore. Read Moses 5:4, 8 with your children. And help them find what Adam and Eve did to feel near to Him and hear Him. What are some things we can say to Heavenly Father in our prayers? For more, see this month's issue of the Friend magazine. In Similitude of the Sacrifice of the Only Begotten of the Father, by Mike Malm, see Moses 5:5-9. இந்த இதில் வந்து வசனங்கள்லாம் நான் சரியாக பார்க்கல. இந்த வசனங்களையும் எடுத்து இதையும் மாதிரி ரீட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு எனக்கு மனசில் தோணுது. செய்வோம்.